வணக்கம். ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் சிவராத்திரி கதைகள் பார்ட் 3 பாகம் 3 பார்க்க போகிறோங்க. அதாவது சிவராத்திரி வருது இல்லையா, மகா சிவராத்திரி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வருகிறது. அதை ஒட்டி நம்மளுடைய சேனலில் நிறைய சிவபெருமானை பற்றி நிறைய பாடல்கள் அப்லோடு பண்ணியிருக்கோம். மற்றும் சிவபெருமான் பற்றி, அதாவது சிவராத்திரி கதைகளை அப்லோட் பண்ணிக்கிட்டே வரோங்க. இன்றைக்கி பார்ட் 3 ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் தெரிய வரும். என்ன பாகம் நம்ம போடுறோம் அப்படின்னு தெரிய வரும், என்ன பார்ட்டு போடுறோம் அப்படின்னு. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தினம்தோறும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சிவராத்திரி கதைகள் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா, அதில் இப்போது பார்ட் 3 பாகம் 3 நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அடிமுடி அப்படின்ற ஒரு அற்புதமான சிவபெருமானின் சிவராத்திரி கதைகள். அடிமுடி அப்படின்ற கதையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும். அற்புதமான கதைங்க. நம்ம பார்க்கலாம் வாங்க, கதை கேட்கலாம். அதாவது சிவராத்திரி தினத்தன்று நம்ம கதையை வாசித்தாலும் சரி, நம்ம கதையை கேட்டாலும் சரி, காதால் கேட்கிறதே சரி, நமக்கு பெரும் பாக்கியத்தை கொண்டு வருங்க. அதனால் சிவராத்திரி அன்னைக்கு இந்த கதையை கோவிலில் நீங்கள் கூட்டாக சேர்ந்து படிக்கலாம், கேட்கலாம். ஒரு நோட்புக்கில் எழுதி வச்சுன்னு இந்த கதையை நீங்கள் எல்லாருக்கும் படித்து காட்டலாங்க. பெரும் பாக்கியத்தை நமக்கும் உண்டு பண்ணும். மற்றவங்க நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம படித்து எல்லாருக்கும் காட்டுறோம் பார்த்தீங்களா, சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுவே நமக்கு ஒரு பாக்கியம், புண்ணியம்னே சொல்லலாங்க. அதனால் அவ்வளவு அற்புதமான சிவபெருமானுடைய கதைகள் நம்ம இன்னைக்கு பாகம் 3 பார்ட் 3 பார்க்க போகிறோம். அடிமுடி அப்படின்ற கதை தலைப்பு இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது முன்னொரு காலத்தில், நல்லா கவனிங்க, முன்னொரு காலத்தில் பிரளயம் தோன்றி உலகமே இருளில் மூழ்கியது. பிரளயம் தோன்றி உலகம் இருளில் மூழ்கினதாம், இருளா இருந்ததாம். உலகமே இருளில் மூழ்கியது. பிரளயம்னாலே நம்ம கேள்விப்படலாம் இல்லையா, அதாவது பிரளயம் அப்படின்னாலே வெறும், அதாவது உலகமே ஒரு இருளில் மூழ்கியது. பிரளய காலம்னா பஞ்சம், பட்னி, வறுமை மற்றும் பூகம்பம், இதெல்லாம் எரிமலை வெடிப்பு, இதெல்லாம் ஏற்பட்ட காலத்தில் அப்போ என்னாச்சா, தேவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க ஸ்ரீமன் நாராயணன் யோக நித்திரை கலந்து எழுந்தார். ஸ்ரீமன் நாராயணன் யோக நித்திரை கலைந்து எழுந்தாராம். அவரது நாபி கமலத்தில் தோன்றிய பிரம்மா மீண்டும் உலகத்தை சிருஷ்டிக்க ஆரம்பித்தார். அதாவது யோக நிலையில் யார் இருக்காருன்னா, ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறாராம். யோக நிலை நித்திரையிலிருந்து கலைந்தாராம். யோக நித்திரையிலிருந்து அவர் கலைந்து எழுந்தாராம். எழுந்தவுடன் என்னாச்சா, அவருடைய நாபி கமலத்தில் தோன்றிய பிரம்மா தோன்றினாராம். அப்போ பிரம்மா மீண்டும் இந்த உலகத்தையே நம்ம சிருஷ்டிக்க வேண்டும், அதனால் இந்த உலகத்தையே சிருஷ்டிக்க ஆரம்பித்தார். ஆனால் மெத்தனமாக செயல்பட்டார். இதை கண்ட நாராயணன் ஆதி வராக ரூபமெடுத்து பிரளயத்தில் மூழ்கிய உலகத்தை தன் கோரை தந்தங்களால் மேலே உயர்த்தி கொண்டு காப்பாற்றினார். அதாவது
நாராயணன் என்ன செஞ்சாராம் ஆதிவராகர்னு ஒரு அவதாரம் இருக்குங்க. ஆதிவராக அவதாரம் ரூபம் எடுத்து இந்த பிரளயத்தில் மூழ்கி இருந்த உலகத்தை அவருடைய கோரையான தந்தங்களால் மேலே உயர்த்தி கொண்டு காப்பாற்றினாராம். அப்போ என்ன ஆயிற்றாம், அந்த உலகின் அழகை கண்டு பிரமித்த பிரம்மாவுக்கு தான் என்ற கர்வம் ஏற்பட்டது. பிரம்மாவுக்கு நான் தான் அப்படின்னு கர்வம் ஏற்பட்டதான். அப்போ ஆனால் அந்த உலகம் உருவாக தானே காரணம் என மகாவிஷ்ணு வாதிட்டார். மகாவிஷ்ணு என்ன செஞ்சாரு, நான் தான் இதுக்கு காரணம். எதுக்குன்னா இந்த பிரளய காலத்தில் இருக்கின்ற அந்த உலகத்தை இருளில் மூழ்கின்ற உலகத்தை மேலே தூக்கினது நான் தான், என்னுடைய தந்தங்களால் மேலே உயர்த்தி கொண்டு வந்தது நான் தான் அப்படின்னு மகாவிஷ்ணு வாதம் செய்கிறாராம். பிரம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னா, கர்வம் கொண்டவராம் பிரம்மா. அவர் இந்த உலகின் அழகை கண்டு பிரமித்த பிரம்மாவுக்கு தான் என்ற கர்வம் ஏற்பட்டதாம். வாக்குவாதம் சண்டையாக மாறி விஷ்ணு என்ன செய்தாரா, தன் சக்கரத்தை ஏவினாராம். விஷ்ணு பகவான் சக்கரத்தை ஏறினாராம், சக்கரத்தை. அப்போ பிரம்மா பாசுபசாரத்தை விட்டார். வலிமையுள்ள 2 ஆயுதங்களும் பயங்கரமாக மோதி தாக்கியதால் கொடிய நெருப்பு மழை தோன்றி உலகத்து உயிர்கள் நடுங்கின. அப்ப என்ன ஆச்சுன்னா ஆயுதங்கள் மோதிக்கொண்டதாம், ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டார்கள் மற்றும் ஆயுதங்களை ஏவி ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டார்கள். அப்போ என்ன ஆயிடுதான், கொடிய நெருப்பு மழை தோன்றி தோன்றியதாம். உலகத்து உயிர்கள் நடுங்கி போனதாம். இவ்வாறு இருவருடைய கர்வத்தை ஒடுக்கி உலகை காக்க அடிமுடி அறியா வண்ணம் நெடிய நெருப்பு மலையாக சிவபெருமான் உருவெடுத்து 2 பயங்கர ஆயுதங்களுக்கிடையே நின்றார். இந்த 2 கர்வத்தை இவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, இவர்கள் பிரம்மாவும் விஷ்ணுவும் கர்வத்துடன் இருக்கிறாங்க. இந்த கர்வத்துடன் இருக்கின்றவர்களை நம்ம காக்க வேண்டிய சிவபெருமான் என்ன செய்தாராம், அடிமுடி அறியா வண்ணம் நெடிய நெருப்பு மலையாக சிவபெருமான் நெருப்பு மலையாக உருவெடுத்தாராம். பயங்கரமான நெருப்பு மலையாக உருவெடுத்து 2 பயங்கர ஆயுதங்களுக்கிடையே நின்றார். 2 ஆயுதங்களும் இருக்கிறது. அதாவது ஒரு பக்கம் விஷ்ணு பகவான் ஏவிய ஆயுதம், இன்னொரு பக்கம் பிரம்மா ஏவிய ஆயுதம். இந்த 2 ஆயுதங்களுக்கு இடையே பயங்கரமான, அதாவது மலை, நெருப்பு பிழம்பாக மலை சிவபெருமான் உருவெடுத்து நின்றாராம். ஈசன் அக்னி மலையாக உருவெடுத்த நாள்தான் மகா சிவராத்திரி. அதாவது ஈசன் அக்னி மலையாக உருவெடுத்திருக்கிறார் இல்லையா, அந்த நாள் தான் மகா சிவராத்திரி நாளாம். அக்னி மலையை கண்டு அஞ்சி நின்ற நாராயணனையும் நான்முகனையும் தன் அடிமுடி கண்டு வர போட்டி வைத்தார். அதாவது அக்னி மலையாக நிற்கின்ற சிவபெருமான் என்ன செய்தாராம், நாராயணனையும் பிரம்மாவையும் அடிமுடி கண்டு வர வேண்டி போட்டி வைத்தாராம். அன்னப்பறவையாக உருவெடுத்த பிரம்மாவாலும் வராக அவதாரம் எடுத்த விஷ்ணுவாலும் ஈசனின் சிரத்தையோ பாதத்தையோ காண முடியவில்லை. பிரம்மா என்ன செய்தாராம், வராக அவதாரம் எடுத்தாராம். விஷ்ணு பகவான்
ஈசனின் சிரத்தையோ பாதத்தையோ காண முடியவில்லையா. 2 பேருக்கும் பிரம்மாவாலும் காண முடியவில்லை. மற்றும் அன்னப்பறவையாக உருவெடுத்த பிரம்மாவும் வராக அவதாரமாக உருவெடுத்த விஷ்ணு பகவான் 2 பேரும் சிவபெருமானுடைய சிரத்தை, தலையோ அல்லது கால் பாகமோ பாதத்தையோ காண முடியவில்லையாம். தோல்வியாம், வெறும் தோல்வி கண்டு சிவனை தஞ்சம் அடைந்தனர். 2 பேரும் என்ன செய்தார்களாம், சிவபெருமானை தஞ்சம் அடைந்தார்களாம். இது அக்னி தலமான திருவண்ணாமலையில் நடந்ததாக கூறுவர். இது எங்க நடந்தது? அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலையில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு. இப்போ உலக பிரளயம் ஏற்பட்ட போது அந்த இரவு பொழுதில் அன்னை உமாதேவி சிவபெருமானை பூஜித்து அருள் பெற்றார். அந்த பிரளயம் ஏற்பட்ட போது, பிரளயம் ஏற்பட்டு இருக்கிறது இல்லையா, அந்த காலத்தில் அந்த நேரத்தில் இரவு பொழுதில் உமாதேவி என்ன செய்தாராம், பார்வதி தேவி சிவபெருமானை பூஜித்து அருள் பெற்றார் எனவும், அந்த இரவில் தன்னை போல விரதம் இருப்போர் யாராயினும் அவர்களுக்கும் மோட்சம் அளிக்க வேண்டுமென பரமேஸ்வரனிடமும் பராசக்தி வரம் பெற்றார் எனவும் இன்னொரு புராணம் கூறுகிறது. அதாவது யாரெல்லாம் இரவு நேரத்தில் சிவபெருமானை நினைத்து விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மோட்சம் அளிக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் அன்னை பராசக்தி வேண்டிக் கொண்டாராம் அப்படின்னு இன்னொரு கதை கூறுகிறது. எவ்வளவு அற்புதம் பார்த்தீங்களா. அதாவது சிவபெருமான் அக்னி மலையாக, நெருப்பு பிழம்பு மலையாக நடுவில் நின்றிருக்கிறார். ஒரு பக்கம் பிரம்மா, இன்னொரு பக்கம் விஷ்ணு, 2 பேரும் மோதி கொண்டிருக்கிறார்கள். அப்போது சிவபெருமான் ஒரு போட்டியிட்டிருக்கார். என்ன போட்டி? என்னுடைய அடிமுடி யார் காண்கிறார் என்பது ஒரு போட்டி வச்சிருக்கிறார். ஆனால் 2 பேரும் அன்னப்பறவையாக பிரம்மா உருவெடுத்தாராம். அன்னப்பறவையாக வராக அவதாரம் எடுத்தது விஷ்ணு பகவான். ஈசனின் சிரத்தை, தலையோ பாதத்தையோ காண முடியவில்லை. தோல்வி கண்டு சிவனை தஞ்சம் அடைந்தார். நாங்கள் தோல்வியுற்றோம் சிவபெருமானேன்னு சிவபெருமானிடம் தஞ்சம் அடைந்தார். இங்கு அக்னி தலமாக எந்த இடத்துல திருவண்ணாமலையில் நடந்ததாக கூறுகிறார். அதாவது திருவண்ணாமலையில தான் அக்னி பிழம்பாக சிவபெருமான் உருவெடுத்திருக்கிறார். இந்த அற்புதம் திருவண்ணாமலையில நிகழ்ந்த ஒரு அற்புதமாக நிகழ்வு. அதனால உமாதேவி என்ன செஞ்சாராம், பிரளயம் இருக்கிற நேரத்துல இரவு பொழுதும் அவர் விரதம் இருந்து சிவபெருமானை பூஜித்து அருள் பெற்றார். அப்போ அந்த இரவில் தன்னை போல விரதம் இருப்போர் யாராயினும் அவர்களுக்கு மோட்சம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சிவபெருமானிடம் பராசக்தி வரம் பெற்றார் என்று இன்னொரு புராணம் கூறுகிறது. இப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது? முதல்ல யார் பெரிது அப்படின்னு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். யாரு? பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் யார் பெரியது, நான் பெரியது, நீர் பெரியது அப்படின்னு 2 பேருக்கும் வாக்குவாதம், விவாதங்கள் ஏற்பட்டது இல்லையா. அதனால சிவபெருமான் ஒரு முடிவு எடுத்து அக்னி பிழம்பாக நடுவில் நின்றார். எவ்வளவு அற்புதமான கதை இது. அடிமுடி அப்படின்னா அடிமுடி காண முடியாத ஒரு அற்புதமான நிலை, அடிமுடி என்கின்ற ஒரு கதை. சிவராத்திரியில் நடந்த ஒரு அற்புதமான கதை நிகழ்வு இது. திருவண்ணாமலையில் அக்னி பிழம்பாக சிவபெருமான் தோன்றினார். ஈசன் அக்னி மலையாக உருவெடுத்தது நாள் மகா சிவராத்திரி நாளே ஆகும். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். அற்புதமான கதை இல்லையாங்க? இந்த கதையை கேட்டிருப்பீங்க எல்லாரும். பாகம் 3 பார்ட் 3 சிவராத்திரி கதைகள், பார்ட் 3 அடிமுடி அப்படின்ற கதைகள். மற்றும் நம்முடைய ஆல் இன் ஒன் ஜோன் யூடியூப் சேனலில், அதாவது யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்கிறீர்களோ அவர்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் தெரியுங்க. அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.